أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மதிய வேளையிலே அதுவும் குறிப்பாக உணவிற்கு பிறகு மிகுந்த களைப்போடு இருந்தாலும் மார்க்க நிகழ்ச்சியிலே மார்க்க அறிவுரையிலே கலந்து கொண்டு நல்ல விஷயங்களை தெரிந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இங்கு நீங்கள் கூடியிருப்பது மிகவும் அல்லாஹ்விற்கு விருப்பம் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல செயல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே தயவு கூர்ந்து அமைதியாகவும் கவனமாகவும் இந்த செய்திகளை கேளுங்கள். அதன் மூலம் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேளுங்கள். பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேளுங்கள். நீங்கள் கேட்பதில் நான் கூறுவதில் அல்லாஹ் அவனுடைய அருளையும் அன்பையும் தந்தருள்வானாக. ஆமீன். உறவுகளை பேணுவதில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள், நமக்கு எப்படி அறிவுரை கூறினார்கள் என்பதுதான் இன்றைய நம்முடைய தலைப்பு, நாம் எடுத்துக்கொண்ட செய்தி. உறவுகள் என்றாலே இன்று சமுதாயம் அந்த உறவுகளை எப்படி பிரித்து வைத்திருக்கிறது என்றால், வேண்டிய உறவு வேண்டாத உறவு என்று எப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள். வேண்டிய உறவு வேண்டாத உறவு, இவர்களெல்லாம் நமக்கு தேவையான உறவு, இவர்களெல்லாம் நமக்கு தேவையில்லாத உறவு, இவர்களெல்லாம் நல்ல உறவு, இவர்களெல்லாம் கெட்ட உறவு என்று அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியின் பெயரை கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பிரிக்காத ஒரு பிரிவினையை உறவிலே இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது மிகவும் வருந்தத்தக்க ஒன்று. உறவு என்று வந்துவிட்டாலே எல்லா உறவுகளும் வேண்டிய உறவுகள்தான். இதுதான் அல்லாஹுடைய சட்டம். எல்லா உறவுகளும் நட்பான, பழக வேண்டிய, அவர்களை அணைத்து வாழ வேண்டிய உறவுகள்தான். அல்லாஹு தஆலா உறவுகளில் வேண்டாத உறவுகள் என்று ஒரு உறவை ஏற்படுத்தவே இல்லை. நீங்கள் நபியினுடைய வாழ்க்கை வரலாறை படித்திருக்கலாம். அப்படி படித்திருக்கவில்லை என்றால் நீங்கள் வீட்டுக்கு சென்று உடனடியாக படிக்க முயற்சி செய்யுங்கள், அதை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதிலும் குறிப்பாக அர்-ரஹீக் என்ற அந்த நூல் ஷேக் சஃபியுர் ரஹ்மான் முபாரக்பூரி அவர்கள் எழுதியது மிக முக்கியமான நூல். ஆங்கிலத்திலும் கிடைக்கிறது, தமிழிலும் கிடைக்கிறது. தேடி பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நமது நபியை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சரி, செய்திக்கு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்திலே மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள். அப்படி அழைக்கும்போது நபியை எதிர்த்தவர்கள் முதலாக யார் என்றால் அவர்களுடைய உறவுகள். தன்னையும் தான் கொண்டு வந்த சத்திய மார்க்கத்தையும் எதிர்த்த, அதனோடு பகைமை காட்டிய அந்த உறவுகளை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால்,
வலகின்ன லீ பிக்கும் ரஹிமன் சஅபுல்லுஹா பிபலாலிஹா. இஸ்லாமை எதிர்த்தார்கள், அல்லாஹ்வை எதிர்த்தார்கள், நபியை ஏசினார்கள். அந்த உறவுகளை பார்த்து நபி சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இந்த சத்திய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் உங்களுக்கும் எனக்கும் இரத்த உறவு இருக்கிறது. நான் கண்டிப்பாக அந்த இரத்த உறவை வாடவிடாமல் பசுமையாகவே வைத்துக்கொள்வேன். நீங்கள் என்னை எதிர்த்தாலும் ஏசினாலும் திட்டினாலும் வகை சொற்களால் என்னை நீங்கள் இழிவுபடுத்தினாலும் நான் உங்களோடு அப்படி நடந்து கொள்ள மாட்டேன். நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வேன் என்று தனது உறவுகளை பார்த்து நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், என் அன்பு சகோதரிகளை நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் எதிர்த்த உறவுகளோடு கூட, அந்த இரத்த பந்தங்களோடு கூட நபி அவர்கள் நட்பாக, சுமூகமாக, அன்பாக, கருணையோடு இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே உறவுகள் என்று வந்துவிட்டாலே அந்த உறவுகள் பேணப்பட வேண்டும். அந்த உறவுகள் அழகிய முறையில் ஒற்றுமையாக, அன்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை. உங்களுக்கு இப்போது ஒரு சம்பவத்தை சொன்னேன், இன்னும் 2 சம்பவங்களை சொல்கிறேன். அபூ சுஃபியான் சிரியா தேசம் சென்றிருந்தார். அப்போது ஹிர்கல் என்ற அந்த மன்னருக்கு, ஹெர்குலிஸ் என்ற அந்த மன்னருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபால் எழுதியிருந்தார்கள், அவரை இஸ்லாமின் பக்கம் அழைப்பதற்காக. அப்போது அந்த மன்னர் என்ன செய்தார் என்றால், இந்த நேரத்திலே சிரியாவிலே டமாஸ்கஸிலே யாராவது அந்த முஹம்மது என்ற தூதருக்கு நெருக்கமான உறவினர்கள் இருக்கிறார்களா, அவர்களை அழைத்து வாருங்கள், நான் அவரிடத்தில் அந்த முஹம்மது என்ற அந்த தூதரை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று அழைத்து வரப்படும் போது அந்த குறைஷி வியாபாரிகளிலே அபூ சுஃபியானும் இருந்தார். அப்போது ஹிர்கல் என்ன கேட்கிறார், உங்களிலே நெருக்கமான உறவுக்காரர் யார் முஹம்மது நபிக்கு என்று கேட்டபோது அபூ சுஃபியான் எழுந்து சொல்கிறார், நான் என்று. அபூ சுஃபியானை தனக்கு அருகிலே கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அப்போது ஹிர்கல் பல கேள்விகளை கேட்கிறார். சகோதரிகளே, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். உங்களது சிந்தனையும், உங்களது மனமும், உங்களது எண்ணங்களும், உங்களது முழு ஓர்மையும் இங்கே இருக்க வேண்டும். அப்போது அந்த ஹிர்கல் என்ற மன்னர் அபூ சுஃபியானிடத்திலே, அந்த தூதர் உங்களுக்கு என்ன போதிக்கிறார், அந்த தூதர் உங்களுக்கு என்ன போதிக்கிறார் என்று கேட்டபோது, அதுவரை காஃபிராக இருந்த அந்த அபூ சுஃபியான் என்ன சொல்கிறார் தெரியுமா, எங்கள் தூதர், அந்த தூதர் முஹம்மது என்ற அந்த தூதர் அல்லாஹ் ஒருவனை வழிபட வேண்டும் என்று சொல்கிறார், உண்மை பேச வேண்டும் என்று சொல்கிறார், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிறகு என்ன சொன்னார் தெரியுமா, நாங்கள் உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும், உறவுகளை துண்டித்து வாழக்கூடாது என்று எங்களுக்கு அறிவுரை சொல்கிறார் என்று கூறினார். அப்படி என்றால் என் அன்பு சகோதரிகளே, இஸ்லாமிய அழைப்பு பணியிலே முதன்மையான கடமைகளில் ஒன்றாக, முதன்மையான ஒழுக்கங்களில் ஒன்றாக, முதன்மையான அடிப்படைகளில் ஒன்றாக இந்த உறவுகளை சேர்த்து வாழ்வது ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சம்பவமா? இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். அது என்ன சம்பவம்? ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ஹபஷாவிற்கு சென்றிருக்கிறார், முஹாஜிராக, அஹதியாக. குறைஷிகளுடைய கூட்டம் அங்கும் வந்து விடுகிறது, அவர்களை அங்கிருந்தும் கிளப்பி கொண்டு செல்ல வேண்டும், பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த விவரமும் விரிவாக நீங்கள் ரஹீக்கிலே பார்க்கலாம். சுருக்கமாக, அந்த ஹபஷாவினுடைய மன்னர் முஸ்லிம்களை இதே கேள்வியை கேட்கிறார். எந்த கேள்வியை ஹிர்கல் அபூ சுஃபியானிடத்திலே கேட்டாரோ அதே கேள்வியை அந்த ஹபஷாவின் மன்னர் அஸ்மஹா
முஸ்லிம்களின் அமீராக இருந்த ஜாஃபர் இப்னு அபி தாலிப் இடத்திலே கேட்கிறார், நீங்கள் ஒரு நபி வந்திருக்கிறார் என்று சொல்கிறீர்களே, அந்த நபி உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்று கேட்டபோது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த நபி எங்களை அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் அழைக்கிறார். பிறகு என்ன? உறவுகளை சேர்த்து வாழுங்கள் என்று எங்களுக்கு சொல்கிறார். அதுபோன்று ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஈகை குணத்தோடு இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்கிறார். இப்போது பாருங்கள், நீங்கள் 3 சம்பவங்களை உங்களுக்கு சொன்னோம். ஒரு சம்பவம் என்ன? நபி அவர்கள் தன்னை எதிர்த்த தனது அந்த உறவுகளோடு, யார் அந்த உறவுகள்? காஃபிர்களாக இருந்தார்கள் அது நாள் வரை, முஸ்லிம்களாக ஆகவில்லை. அப்படிப்பட்ட அந்த உறவுகளை பார்த்து நபி சொன்னார்கள், நீங்கள் என்னை ஏசுகிறீர்கள், அடிக்கிறீர்கள், எனது இந்த சத்திய அழைப்பு பணிக்கு தடையாக இருக்கிறீர்கள், இருந்தாலும் நான் உங்களோடு உறவை துண்டிக்க மாட்டேன். இன்று மக்கள் என்ன செய்கிறார்கள்? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வரல, அதனால பேச மாட்டோம். அதுவும் நமது சகோதரிகள் தாய்மார்கள் பக்கம் இருக்கிறதே, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீயா நானா என்று பார்த்து விடுவோம். கேட்டால் எங்கள் பிரஸ்டேஜ் என்ன, எங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையா, எங்களுக்குன்னு ஒரு கர்வம், எங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இல்லையா, கௌரவம் இல்லையா என்று கூறி தங்கள் இரத்த உறவுகளை எதற்காக முறித்து கொள்கிறார்கள்? அற்ப விஷயங்களுக்காக, அனாவசியமான விஷயங்களுக்காக. சில இடங்களிலிருந்து செய்தி என்ன வருகிறது என்றால், கல்யாண பத்திரிகை வைக்க வரவில்லை, அதனால் பேசவில்லை. சில இடங்களிலே இன்னும் கொஞ்சம் அதிகமாக, முதல்ல எங்கள் வீட்டுக்கு வரல, அதனால் பேச மாட்டோம். பலவிதமான ஒன்றுமில்லா காரணங்களை கூறியலாம். இது ஒரு உதாரணத்திற்கு சொன்னோம். இந்த மாதிரி காரணத்தை கூறி இரத்த உறவுகளை, உடன் பிறந்த ஒட்டிய இரத்த உறவுகளை முறித்து கொண்டு வாழக்கூடிய சமுதாயத்தை நாம் இன்று பார்க்கிறோம் சகோதரிகளே. இன்று இப்படி அற்ப காரியங்களுக்கு உறவுகளை முறிக்கக்கூடிய சமுதாயத்தை, மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபி என்ன செய்தார்கள்? தன்னை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் உறவுகள் என்பதற்காக அவர்களின் உறவுகளை நான் பேணுவேன் என்று சொன்னார்கள். இன்று முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு, அதுவும் மார்க்க கல்வியை விட்டு தூரமாக உலகத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய அதிகமான சமுதாய மக்கள், இவர்களுக்கு என்ன, அதாவது எப்படி சொல்வதென்றால், எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், காசு உள்ள உறவுகளோடு சேர்ந்திருப்பார்கள். எப்படி? உறவுகள் பணக்காரர்களாக இருந்தால் அவர்களோடு ஒட்டி வாழ்வார்கள், உறவுகள் ஏழைகளாக இருந்தால் அவர்களை வெட்டி வாழ்வார்கள். இருக்கா இல்லையா? படித்து நல்ல ஒரு பதவியில் இருக்கக்கூடிய உறவினர்களாக இருந்தால் அவர்களுடைய வீடுகளுக்கு இவர்களாக செல்வார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அழைத்தாலும் செல்ல மாட்டார்கள். அது கூட பிறந்த தன்னுடைய இரத்த சகோதரனாக சகோதரியாக இருந்தாலும் கூட பலர் இப்படி நடக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே சென்று, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை ஏழைகளாக இருந்துவிட்டால், இவர் செல்வந்தராக ஆகிவிட்டால், அந்த தாய் தந்தையை கூட மதிக்காத பிள்ளைகள் இன்றைய காலத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களை மதிக்காமல் கூட அவர்களோடு உள்ள உறவுகளை முறித்து வாழக்கூடிய பிள்ளைகள் இன்று சமுதாயத்திலே வாழ்கிறார்கள். தொழுகிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், ஹஜ்ஜு செய்கிறார்கள், ஜகாத்து கொடுக்கிறார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் உறவுகளை சேர்த்து வாழ்வதில்லை, உறவுகளை சென்று சந்திப்பதில்லை, அவர்களோடு முஹப்பத்தாக ஒட்டி இருப்பதில்லை. சரி, இந்த நம்முடைய அமர்வு இருக்கிறது, இந்த அமர்விலே நம்முடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இங்கிருந்து செல்லும்போது நமது சகோதர சகோதரிகள் எல்லோரும்
நாம் அனைவரும் இந்த ஒரு உறுதியோடு செல்ல வேண்டும். அல்லாஹுடைய முழுமையான தீனை பின்பற்றுவதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹுடைய தீனிலே இந்த உறவை பேணுவது எவ்வளவு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை இந்த அமர்விலே கேட்பதோடு மட்டுமில்லாமல் அதை உள்ளத்திலே உணர்ந்து, அதை உள்ளத்திலே உள்வாங்கி, அதை உணர்ந்து, அதை கொண்டு தன்னுடைய அந்த முறிந்துவிட்ட, தூரமாகிவிட்ட, பிரிந்துவிட்ட உறவுகளை சேர்ப்பேன் என்ற அந்த ஒரு உணர்வோடு செல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இப்போது சில ஆயத்துகளை, ஹதீஸுகளை தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உறவுகளை பற்றி சொல்ல வரும்போது சூரத்துன் நிசா, யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சரி, இதுவரைக்கும் படிக்கலனாலும் இப்பயாவது தெரிஞ்சு கொள்ளுங்க. மக்களே, ஒரே ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அவன்தான் அதே ஆன்மாவிலிருந்து அதன் ஜோடியை படைத்தான், மனைவியை படைத்தான், ஆதமிலிருந்து ஹவ்வாவை படைத்தான். அந்த ஆண் பெண்ணிலிருந்து அல்லாஹு தஆலா பல ஆண்களையும் பல பெண்களையும் பூமியிலே பரவச் செய்தான். மக்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டுதான் நீங்கள் ஒருவரோடு கேட்டுக்கொள்கிறீர்கள், பொருட்களை வாங்கிக் கொள்கிறீர்கள், உங்கள் தேவைகளை பரிமாறிக்கொள்கிறீர்கள். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வல் அர்ஹாம். வல் அர்ஹாம், அர்ஹாம் என்றால் உறவுகள். ரஹிம் என்ற வார்த்தையின் பன்மை. அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், உறவுகளை பயந்து கொள்ளுங்கள். அது என்னங்க உறவுகளை பயந்து கொள்ளுங்கள்? அல்லாஹுவை பயப்படுவது என்றால் என்ன? அல்லாஹுடைய சட்டங்களை பேணுவது, ஹலாலை பேணுவது, ஹராமை விட்டு விலகி இருப்பது, இது அல்லாஹுவை பயப்படுவது. அல்லாஹ்வுக்கு விருப்பமானதை செய்வது, அல்லாஹ்வுக்கு வெறுப்பானதை விட்டு விலகி இருப்பது. உறவுகளை பயந்து கொள்ளுங்கள் என்றால் என்ன? அல்லாஹுவை பயந்து உறவுகளை துண்டிப்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உறவுகளோடு பகைமை கொள்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உறவுகளோடு எதிரிகளாக இருப்பதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உறவுகளை வெட்டி வாழ்வதை விட்டு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ் அல்லதி தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம். இரத்த உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனால் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? திருமணத்திலே இந்த வசனம் ஓதப்படும். திருமணம் என்பதே பல உறவுகளை சேர்ப்பதற்காக உள்ள ஒரு பந்தம். எப்படி? பல உறவுகளை இணைப்பதற்காக உள்ள அந்த திருமண பந்தத்திலே பல உறவுகள் முறிந்து கொண்டிருக்கின்றன. புரியுதா இல்லையா? திருமணமான அன்றிலிருந்து தந்தையை மதிக்காத, தாயை மதிக்காத ஆண் பிள்ளைகள், திருமணமானதற்கு பிறகு அல்லாஹ் தனக்கு வழங்கிய கணவன், கணவனுடைய உறவுகள், அல்லாஹ் தனக்கு இன்னொரு தாய் தந்தையாக தன்னை பெற்றெடுத்த ஒரு தாய் தந்தை, பிறகு தனக்கு கணவனை தந்த தாய் தந்தை, அவர்களும் தாய் தந்தையின் ஸ்தானத்திலே. நான் உங்களுக்கு தான் வேலை செய்வேன், உங்கள் அத்தா அம்மாவுக்கு வேலை செய்கிறதுக்கெலாம் நான் கிடையாது, அதுக்கு யாரையாவது வேலைக்காரியை பார்த்துக்குங்க. எப்படி? இந்த வீட்டில் என்னால் வேலை செய்ய முடியாது, நான் என்ன வேலைக்காரியா, வேறு வீட்டு பிடிச்சி வைங்க, இல்லாட்டி நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன். தனது கணவனை அவனுடைய தாய்க்கு எதிராக தூண்டுவது, தனது கணவனை அவனுடைய தந்தைக்கு எதிராக தூண்டுவது, தனது கணவனை அவனுடைய சகோதரனுக்கு எதிராக தூண்டுவது, அவனுடைய சகோதரிக்கு எதிராக தூண்டுவது. என்னங்க சும்மா சும்மா சம்பாரிச்சு உங்கள் அக்கா தங்கச்சிக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தா நமக்கு புள்ள பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு என்னங்க வச்சுருப்பீங்க? இப்படி 10 தடவை சொன்னோன்னே இந்த அறிவாளியும் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம்ல, நம்ம பின்னாடி இப்போ சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கிறது கதை?
மனதை மனிதன் நிலைப்படுத்த முடியாமல், அதை அல்லாஹ்வின் சட்டத்திலே உறுதிப்படுத்த முடியாமல், இந்த மனைவியின் அச்சுறுத்தலுக்கு, அதாவது சுத்தமான மொழியில் சொல்றதா இருந்தால் நச்சரிப்பு, மனைவியின் இந்த நச்சரிப்பு தாங்காமல் அவன் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி கடைசியில் ஒரு நாள் வந்து அத்தாட்ட சொல்லுவான், அத்தா இன்னைக்கு நான் வீடு மாற போறேன்னு சொல்லிட்டு. எப்படி வீட்டெல்லாம் பிடிச்சி அட்வான்ஸ்லாம் கொடுத்து ஒரு பக்கம் சாமான்லாம் அங்கே சேர்த்ததுக்கு பிறகு, அத்தா நான் இன்னைக்கு வீடு மாற போகிறேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவார். பர்மிஷன் கேட்கறதுக்கு மாட்டார். என்ன செய்வார்? இன்ஃபார்ம் பண்ணுவார். அதுவும் சில இடத்துல மாறினதுக்கு பிறகு அத்தா எங்கேயாச்சும் வெளியூர் போகிற நேரமாக பார்த்து மாற்றிட்டு போயிடுறாங்க. என்ன நடக்கிறது சகோதரிகளே? திருமண பந்தம் என்பது உறவுகளை சேர்ப்பதற்காக, பல உறவுகளை, அறியாத உறவுகளை எல்லாம் சேர்ப்பதற்காக உள்ள திருமணம் இன்று முஸ்லிம் சமூகத்திலே இரத்த உறவுகளையே முறிப்பதற்கு ஒரு தூண்டுகோல்களாக மாறிக்கொண்டு வருவது எவ்வளவு மன வருத்தத்தை தருகிறது. மனிதனுடைய இந்த நிலை இருக்கிறது, இது மோசமான நிலை. ஒரு மூமினுடைய தன்மைக்கு மாற்றமான ஒன்று இது. ஒரு மூமின் இப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹுவை பயப்படக்கூடிய மூமின் இப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹுவை பயப்படுகிற அந்த அச்சத்தில் தக்வாவின் ஒரு அம்சம் உறவுகளை சேர்த்து வாழ்வது. மனிதன் என்ன நினைக்கிறான்? பெரும்பாலும் உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தால் அவங்க ஏதாவது அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏனென்று சொன்னால் எல்லோரும் செல்வந்தர்களாகவே இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றத்தாழ்வோடு தான் வைத்திருப்பான். ஒருவரை செல்வந்தராக, ஒருவரை வறுமையிலே, ஒருவரை நன்கு படித்த அனுபவம் உள்ளவராக, ஒருவரை கொஞ்சம் குறைவாக, இப்படித்தான் உலக அமைப்பு இருக்கும். ஒரு வீட்டிலே எல்லோரும் டாப் கிளாஸ் ரேங்க் ஹோல்டராக இருக்க மாட்டார்கள். ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கும். இந்த மனிதன் என்ன முதலிலே நினைக்கிறான் என்று சொன்னால், சரி நான் எதற்கு இப்போது என்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், இந்த உறவுகளை முறிக்கக்கூடியவனாக மனிதன் எப்போது மாறுகிறான், ஏன் மாறுகிறான், அதற்கு என்ன ட்ரீட்மெண்ட், நமது உள்ளத்தை எப்படி பாதுகாப்பது, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த அமர்வில் கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த தவறான சிந்தனையை உள்ளத்திலிருந்து நீங்கள் எடுத்து சென்றால் இன்ஷா அல்லாஹ் உறவுகளை பேணுவது நமக்கு மிகச் சுலபமாக இருக்கும். நபியின் சம்பவங்களை கேட்டீர்கள், நபியின் அறிவுரைகளை கேட்டீர்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டீர்கள். இப்போது இந்த உறவுகளை முறிப்பது, உறவுகளை சேர்ப்பது, வலது பக்கம் உறவுகளை சேர்ப்பது என்று வைத்துக் கொண்டால் இடது பக்கம் உறவுகளை முறிப்பது, இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். உறவுகளை முறிப்பது மனிதன் ஏன் அதை செய்கிறான் என்று சொன்னால், இயற்கையாக அவனுடைய உள்ளத்திலே உள்ள ஒரு விதமான கருமித்தனம், கஞ்சத்தனம், புகுல். என்ன புகுல்? கஞ்சத்தனம். தான் சம்பாதித்த காசை எவ்வளவு நாளைக்கு என் தாய் தந்தைக்கே செலவு செய்வது, நான் சம்பாதித்த செல்வத்தை எனது அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு நாள் செலவு செய்வது என்று ஆண் நினைக்கிறான், அல்லது பெண் அவனை நினைக்க தூண்டுகிறாள். புரியுதா? ஆண் நினைக்கிறான் அல்லது கட்டிய மனைவி அவனை நினைக்க தூண்டுகிறாள். நான் ஒரு நீண்ட விளக்கங்கள்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அடிப்படையில் ஒரு விஷயத்தை முதலில் இங்கே சொல்கிறேன். தனது கணவன் தன் தாய் தந்தைக்கு செலவு செய்வதை ஒரு பெண் எதிர்த்தால், ஒரு பெண் அதற்கு தடையாக இருந்தால், முதலிலே அந்த பெண், அந்த சகோதரி கொஞ்சம் நினைத்து பார்க்கட்டும். தானும் அப்படி ஒரு தாய் தந்தையாக மாறும்போது, தான் பெற்றெடுத்த பிள்ளை தனக்கு செலவு செய்ய வரும்போது அவனுடைய மனைவி தடுத்தால் உனக்கு நிலைமை எப்படி இருக்கும், உன் உள்ளம் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். ஒரு சின்ன செய்தி தான் இது, ஒரு பெரிய செய்தி அல்ல. ஆனால் சிந்திக்க வேண்டும். நீங்கள் சிந்தித்தால் போதும். என்ன, இப்போது நான் என் கணவன் அவருடைய தாய் தந்தைக்கு செலவு செய்வதை தடுக்கிறேன் என்றால் இப்படித்தானே ஒரு நாள் மாறி வரும்.
நானும் தாயாக என் கணவனும் தந்தையாக நாங்கள் இருவரும் பெற்றோராக மாறி எங்கள் பிள்ளைக்கு மணமுடித்து வைக்கும்போது எங்களுக்கு மருமகளாக வரக்கூடியவள் நமக்கு எதிராக மாறினால் எப்படி இருக்கும்? கமாததீனு துதான், நீ எப்படி நடப்பாயோ அப்படித்தான் உன்னோடும் நடந்து கொள்ளப்படும். நீ எதை செய்வாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய். ஒரு உஸ்தாத் ஒருத்தங்க பயான் செய்யும்போது அழகாக சொல்லி காட்டினாங்க. அவங்க ஊரில் நடந்த சம்பவம் பேப்பரில் கூட வந்துருச்சு. அது மாதிரி ஒரு செய்தின்னு சொல்லி காட்டினாங்க. அதாவது ஒரு தாய் தந்தை, அவங்களுக்கு பிள்ளை. அந்த தாய் தந்தையுடைய அத்தாவும் வயசான காலத்தில் அதே வீட்டில் இருந்தாங்க. அவருக்கு ஒரு தனியாக ஓரத்தில் ஒரு ரூமு, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பழைய தட்டை. இப்போ கொஞ்ச நாள் கழித்து அந்த வயசான அந்த தந்தை இறந்து போயிட்டார். வீட்டில் பையன் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய தாத்தா. இப்போ தாத்தா இறந்து போன உடனே அவருடைய பொருட்களெல்லாம் சுத்தம் பண்ணும் பொழுது அந்த பழைய தட்டையை மட்டும் அந்த பையன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அத்தா, டேடி. இந்த காலத்தில் அத்தாலாம் யார் சொல்கிறதுலாம் டேடி, டேடி மம்மி, நவீன கலாச்சாரம், ஆங்கில மோகம். இங்கிலீஷ் ஸ்கூலில் படித்தா டேடின்லாம் சொல்லணுமா, ஏன் அத்தான்னு சொல்லக்கூடாதா? ஹயர், அது வேறு டாப்பிக்கில் போயிடும். இப்போ என்ன செய்தார்கள், இந்த பையன் என்ன செய்கிறான், அத்தாட்ட சொல்கிறான், அத்தா இந்த தட்டை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கங்கிறான். டே, என்னடா உனக்கு இந்த தட்டு இருக்குடா, பழைய தட்டு, தூக்கி போடுற தட்டு, வீட்டில் தான் நிறைய தட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் சொன்னால், இல்லை இல்லை அத்தா, இந்த தட்டு கண்டிப்பாக எனக்கு வேணும்னு இவன் ஒத்த காலில் நிற்கிறான். எதுக்குடா இந்த தட்டு உனக்குன்னு சொன்ன உடனே அந்த பையன் சொல்கிறான், அத்தா நீ கிளவனா போனால் உனக்கு இந்த தட்டில் தானே சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறான். எப்படி? உங்கள் அத்தாவுக்கு நீ எந்த தட்டில் சாப்பாடு கொடுத்தியோ அந்த தட்டில் தானே உனக்கு சாப்பாடு கொடுக்கணும். தாத்தாவுக்கு கொடுத்த தட்டிலையே உனக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், நீ தாத்தாவாகும்போது அப்படின்னு சொல்லி அந்த தட்டை கேட்டான் என்ற ஒரு செய்தியை உஸ்தாத் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது உண்மையிலே இந்த இடத்துல நான் சொன்ன இந்த செய்திக்கு ஏற்ப நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ஒவ்வொரு பெண்ணும் இதை நினைத்து பார்த்தால் போதும். தன் கணவனை அவருடைய உறவுகளுக்கு எதிராக தூண்டும் போது, தாய்க்கு எதிராக தூண்டினாலும், தந்தைக்கு எதிராக தூண்டினாலும், சகோதரனுக்கு எதிராக தூண்டினாலும், சகோதரிக்கு எதிராக தூண்டினாலும், உனக்கும் ஒரு அண்ணன் இருப்பான்ல, உனக்கும் ஒரு தம்பி இருப்பான்ல, அவனுடைய மனைவி அவன் உனக்கு செலவு செய்வதை தடுத்தால் உனக்கு எப்படி இருக்கும்? அவன் உன் வீட்டுக்கு வந்து போகிறத, அக்கா என்றோ தங்க என்றோ உன் வீட்டுக்கு வந்து செல்வதை அவனுடைய மனைவி எதிர்த்தாலோ, அதனால் அவருடைய மனைவி கஷ்டப்பட்டாலோ உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன் மனம் எவ்வளோ கஷ்டப்படும். நம்ம அண்ணன், ஒன்றா வளர்ந்த அண்ணன், நம்ம தம்பி, நான் ஊட்டி விட்டு வளர்த்த என் தம்பி என் வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு புதுசாக வந்த இவளுக்கு பிடிக்கலையோ? எப்படி? இப்போ மட்டும் புதுசாக வந்த இவளுக்கு பிடிக்கலையா, வெளியிலேருந்து வந்த இவளுக்கு பிடிக்கலையான்னு கேட்பாங்க. ஆனால் அதே இதை இவங்க செய்யும்போது எப்படி? அதே விஷயத்தை இவர்கள் செய்யும்போது மறந்து விடுகிறார்கள். என் அன்பு சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை முதலிலே சிந்தனைக்கு நீங்கள் கொண்டு வாருங்கள். இப்போ நீங்கள் உங்களுடைய மாமனார் மாமியாரோட நீங்கள் பகைமையாக, எதிர்ப்பு உணர்வோடு அவர்களை மட்டமாக, கீழ்த்தரமாக, கேவலமாக மதித்தீர்கள் என்று சொன்னால், உங்கள் அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வந்த மருமக இருக்கிறாள்ல, அவள் உங்கள் அம்மாவையும் இப்படித்தானே நடத்துவா, அவள் உங்கள் அத்தாவையும் இப்படித்தானே நடத்துவா. அப்போ உங்களுக்கு மனம் வேதனைப்படுமா இல்லையா? வெளியிலிருந்து வந்த ஒரு பெண் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை இப்படி ஒரு அவமரியாதையாக நடத்துகிறாள். அவர்கள் வயதான காலத்திலே தன் அண்ணன் வீட்டிலே தங்கி இருக்கும் போது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்வதில்லை, தண்ணீர் கொடுப்பதில்லை, சாப்பாடு வைத்து கொடுப்பதில்லை, அவர்களுடைய துணிமணிகளை துவைத்து கொடுப்பதில்லை என்று உங்கள் கணவனின் வீட்டிலே வாழக்கூடிய நீங்கள் வேதனைப்படுவதுண்டா இல்லையா? அதுபோன்றுதானே நீங்கள் எந்த வீட்டிலே குடியேறி இருக்கிறீர்களோ அந்த வீட்டிலே நீங்கள் நடந்து கொண்டால் அந்த பெற்றோர்களின் மனமும், அந்த பெற்றோர்களை பெற்றெடுத்த பிள்ளைகளின் மனமும் எவ்வளவு வேதனைப்படும் யோசித்து பாருங்கள். ஆகவே முதலிலே இந்த செய்தியை உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். கமா ததீனு துதான்,
எப்படி நீ நடப்பாயோ அப்படியே உன்னோடு நடந்து கொள்ளப்படும். ஆகவே நீங்கள் உறவுகளை பேணுகிறவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, நல்லவர்களாக நடந்து கொண்டால் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மருமகளோ, உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மருமகனோ, நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளோ அவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள், உங்களுக்கு உபகாரிகளாக இருப்பார்கள். ஹைர். இது ஒரு பக்கம். இந்த கஞ்சத்தனம் இருக்கிறது, இது உறவுகளை பேணுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. கருமித்தனம் மனிதனுடைய ஒரு பயம். செல்வத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தால், செலவழித்தால் அதனால் நமக்கு செல்வம் குறைந்து விடுமே என்ற பயம். மனிதன் கஞ்சத்தனத்தின் மீது படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய உள்ளத்திலே கஞ்சத்தனம் என்பது ஒட்டி பிறந்த ஒன்றாக இருக்கிறது. இதை உள்ளத்திலிருந்து பிடுங்கி தூக்கி எறியாத வரை நாம் நன்மைகளை இந்த உலகத்திலே சம்பாதிக்க முடியாது. இந்த உறவுகளை சேர்க்கக்கூடிய மனிதன் அவன் அடையக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்கிறான், அவனுடைய ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். முதலில் இந்த சிந்தனையை உங்கள் உள்ளத்திலே இரண்டாவதாக கொண்டு வாருங்கள். என் கணவன் அவருடைய தாய் தந்தைக்கு செலவழித்தால், என் கணவன் அவருடைய ஏழையான சகோதர சகோதரிகளுக்கு செலவழித்தால் அல்லாஹ் நமது குடும்பத்திலே பரக்கத்து செய்வான். அல்லாஹ் நமது குடும்பத்திலே பரக்கத்து செய்வான். நாம் செலவழிப்பதை விட அதிகமாகவும் சிறந்ததாகவும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். நம்மை விட்டு முசீபத்துகளை அல்லாஹு தஆலா நீக்குவான் என்ற நல்ல எண்ணத்தை, நல்ல நம்பிக்கையை கொண்டு வாருங்கள். உறவினர்களுக்கு செலவழிப்பதால் செல்வம் குறைந்துவிடும், நமக்கு தேவை ஏற்பட்டுவிடும், நமக்கு வறுமை ஏற்பட்டுவிடும், நாம் நடுத்தெருவுக்கு வந்து விடுவோம் என்ற ஷைத்தானிய சிந்தனைகளை, ஷைத்தானிய எண்ணங்களை உள்ளத்தை விட்டு தூர எறிந்து விடுங்கள். இந்த கஞ்சத்தனத்தின், கருமித்தனத்தின் எண்ணம் இருக்கின்ற வரை உறவுகளோடு சேர மாட்டீர்கள், சேர்ந்து வாழ மாட்டீர்கள், அவர்களை சேர்க்க மாட்டீர்கள். அவர்களே சேர நினைத்தாலும் கூட நீங்கள் விலகிச் செல்வீர்கள். ஒரு ஏழை சகோதரனோ சகோதரியோ ஒரு பணக்கார சகோதர சகோதரனுடைய வீட்டுக்கு வந்தால் உண்மையில் அந்த சகோதரன் இந்த தனது சகோதரனை நேசிப்பவனா, பராமரிப்பவனா, இணைப்பவனா இல்லையா என்பதை வெகு அழகிய, அதாவது வெகு விரைவாக அந்த அவருடைய வரவேற்பிலேயே தெரிந்து கொள்ளலாம். ஒரு முஸ்லிமையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒரு முஸ்லிமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லியிருக்கிறார்கள்? ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை பார்க்கும்போது எப்படி பார்க்க வேண்டும்? மறைச்சிக்கிட்டு எப்படி பார்க்கணும்? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்க்கும்போது எப்படி பார்க்க வேண்டும்? நல்லா முறைச்சிக்கிட்டு சிங்கம் புளியை மானை பார்க்குற மாதிரியா பார்க்கறது? அப்படியா பார்க்கறது? எப்படி பார்க்க வேண்டும்? சிரித்த முகத்தோடு பார்க்க வேண்டும். ஒரு முஸ்லீம் தனது இன்னொரு சகோதரரை பார்க்கும்போது, யாராக இருந்தாலும் அறிமுகமானவர் இல்லை, பார்த்தாலே சிரிக்க வேண்டும், புன்முறுவலாக சிரிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய அடையாளம், இஸ்லாமிய பண்பு, இஸ்லாமிய கலாச்சாரம். சிரிப்பே இல்லாதவன் முஸ்லீமாவே இருக்க முடியாது. அவன் வேற ஏதாவது ஒரு கொள்கையில் போயிட வேண்டியதான். பார்த்தவனையே அழகாக சிரிக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், தர்மம் செய்ய முடியவில்லையா, காசை தான் கொடுக்க முடியலையா, குறைஞ்சபட்சம் சிரிப்பையாவது கொடுறா, குறைஞ்சபட்சம் சிரிப்பையாவது கூட, அதுக்காக காசு செலவாக போகுது. ஆனால் சில பேரை பார்த்தா எப்போதுமே அழுதுகிட்டே இருப்பாங்க, அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா சிரிச்சா இவர் ஏதாவது கேட்டுருவாரோன்னு சொல்லிட்டு. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சலாமே சொல்ல மாட்டாங்க, சலாம் சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஓ, சலாம் சொல்கிறாரு, ஏதாவது தேவைக்காண்டி சொல்கிறாரோ, ஏதாவது காசு கேட்டு சொல்கிறாரோ, ஏதாவது கேட்டுருவாரோ, ஏதாச்சும் எதிர்பார்ப்பாரோ, அதனால தான் முந்திக்கிட்டு சலாம் சொல்கிறாரோ. இப்போ யாருமே சமுதாயத்தில் சலாமே சொல்கிறதில்ல. அதுலேயும் குறிப்பாக பணக்காரங்க ஏழைகளுக்கு சலாமே சொல்கிறதில்ல. ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த பணக்கார பெண்கள்லாம் தனியாக அப்படியே கூடிப்பாங்க. அதுவும் எப்படி கூடுவாங்கன்னு சொன்னால், நான் இது எப்படி சொல்கிறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, இருக்கிறத முதல்ல நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த காஸ்ட்லியான சேலை போட்டவங்க,
நகையெல்லாம் நிறைய போட்டவங்க அவங்கெல்லாம் ஒரு பக்கமாக அப்படியே கூடிப்பாங்க. அப்படியே அவங்கவுங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அப்படியே கூடிப்பாங்க. கொஞ்சம் சாதாரணமானவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தால் அவங்கள திரும்பியே பார்க்க மாட்டாங்க, சலாம் சொல்ல மாட்டாங்க. இப்படியெல்லாம் சமுதாயம் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து மனித தன்மையை பிரித்து வைத்திருக்கிறது. மிக கேவலமான ஒன்று. அதுவும் முஸ்லிம் சமுதாயம் இப்படி செய்கிறது என்றால் அது கேவலத்திலும் கேவலம். அப்போ நபி என்ன சொன்னார்கள்? ஒருவரை பார்த்தால் முந்திக் கொண்டு சலாம் சொல்லு என்று சொன்னார்கள். அவரை பார்த்து சிரித்த முகத்தோடு நீ புன்முறுவலோடு வரவேறு என்று சொன்னார்கள். ஆனால் இன்று நிறைய உறவினர்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா, ஏண்டா இவன் வந்தான் இந்த நேரத்தில், நல்ல பிரியாணி செஞ்சுருக்கிற நேரத்தில் வந்துட்டானே, எப்படி நம்மெல்லாம் வெளியூருக்கு போகிற நேரத்தில் இவன் வந்துட்டானே, சொல்லாமல் இல்லாமல் வந்துட்டானே, வந்தவன் எப்போ போவான், டீ சாப்பிட்டே போயிடுவானா அல்லது சாப்பாடு நேரம் வரைக்கும் உட்காந்துருப்பானா, எப்படியெல்லாம் மனிதன் சிந்திக்கிறான். அவனுடைய ஷைத்தான் அவனுக்கு தூண்டுகிறது. எதுக்கு இந்த நேரத்தில் வந்தான், ஏதாவது தேவையோடு வந்திருப்பானோ, ஏதாவது இவன் கேட்டு வந்துருவானோ, ஏதாவது கேட்டிருப்பானோ. இப்படியெல்லாம் மனிதன் சிந்தித்து தனது உறவுகள் வந்து கதவை தட்டும்போது சலாம் சொல்லும் பொழுது அவன் திரும்பியே பார்க்கறதில்ல. வாங்க சலாம் வாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா வீட்டில் ஒரு மேடம் இருப்பாங்களே, அவங்க ஒரு அடுப்பாங்கரில் போய் பூந்துப்பாங்க. இவர் இருக்கார, இவர் ஏற்கனவே வீட்டில் ஏதாவது சைத்தான் ஓடிக்கிட்டு இருப்பான், இவர் அதை பார்த்துக்கிட்டு இருப்பார். அல்லது அப்போ தான் பிள்ளைங்களோட ஏதாவது செய்கிற மாதிரி அந்த பக்கம் போயிடுவார். முடிஞ்சு போச்சு. வந்தவங்க பார்ப்பாங்க, இது என்னடா வம்பா இருக்க, மௌத்து வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு வர்றேன், அவசரமாக போகணுன்னு போயிடுவாங்க. என்ன நிலைமை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நீங்கள் அப்படி கஞ்சத்தனம் படாதீர்கள். நீங்கள் அப்படி உள்ளத்திலே நெருக்கடிகளை உணராதீர்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய அந்த ஒரு நியதி என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. இமாம் புகாரி, முஸ்லிம் அறிவிக்கின்றார்கள், யார் தனது ரிஸ்க் விசாலப்படுத்தப்பட வேண்டும், அல்லாஹ் எனக்கு ரொம்ப கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ, தனது வாழ்நாள் ஒரு பரக்கத்துள்ள வாழ்நாளாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ, அவர் தனது உறவுகளோடு ஒண்டி வாழட்டும், உறவுகளை சேர்த்து வாழட்டும், உறவுகளுக்கு கொடுத்து வாழட்டும். அல்லாஹ் அக்பர். இந்த உறவுகளை சேர்ப்பது என்று சொன்னால், அதாவது நமது மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், முதலிலே உறவுகளை சேர்ப்பதிலே அந்த உறவுகளுக்காக நமது செல்வத்தை செலவழிப்பது, இரண்டாவது அவர்களுடைய தேவைகளில் உடல் ரீதியாக அவர்களுக்கு உதவுவது, மூன்றாவது அவர்களுக்கு சலாம் சொல்வது, அவர்களை சென்று சந்திப்பது, அவர்களை நலம் விசாரிப்பது, இவையெல்லாம் உறவுகளை சேர்ப்பதிலே வரும். அவர்கள் தேவை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு முதலாவதாக தர்மம் செய்வது. எப்படி? தர்மத்திலே சிறந்த தர்மம் எது? தர்மத்திலே சிறந்த தர்மம் எது? உறவுகளுக்கு கொடுப்பது. யாருக்கு கொடுப்பது? உறவுகளுக்கு கொடுப்பது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, ஊருக்கெல்லாம் நல்லவனாக இருப்பான், உறவுக்கு கெட்டவனாக இருப்பான். ஊருக்கெல்லாம் கொடுப்பான், ஆனால் சொந்த தாய் மக்களை, சொந்த தனது சகோதரிகளை, தனது ஏழை உறவினர்களை மறந்து விடுவான். இவனுடைய நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உறவுகளுக்கு கொடுக்காமல் பிறருக்கு கொடுக்கின்ற தர்மம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் சர்ரஹு அன் யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி, உனக்கு அல்லாஹ் ரிஸ்கை விசாலமாக கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால், உன்னுடைய வாழ்நாளிலே நீ அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினால், நீ உனது உறவுகளை சேர்த்துக்கொள், உனது உறவுகளுக்கு கொடுத்து வாழ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு விஷயம் சகோதரர்களே, இந்த உறவுகளை சேர்ப்பது என்று சொன்னால், யாராவது உங்களுக்கு கொடுத்தாதான் அந்த உறவுகளோட தான் நீங்கள் ஒட்டி வாழணும், சேர்ந்து வாழணும் என்பது கிடையாது. அது பிரதி உபகாரம் செய்வது. அது என்ன? அவங்க உங்களோட சேர்ந்திருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களோட சேர்ந்துருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆனால் உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது எப்படிப்பட்ட
ஒரு விஷயம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று. அவர்கள் உங்களை வெட்டினாலும் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். இப்போ உங்கள் மாமியா திட்டுறாங்க அல்லது உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க கோபமாக இருந்தால் நான் மட்டும் என்ன இழிச்சவா, ஏன்னா எங்கள் அம்மா மட்டும் என்னை 10 மாதம் சுமந்து பக்கலையா அப்படின்னு நீங்களும் அதே போல் அந்த பகைமையை காட்டினால் அங்கே பகைமை இன்னும் கூடிக்கொண்டு தான் செல்லும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்சன் ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். தீமை செய்தால் நன்மையை கொண்டு அந்த தீமையை தடு, அவன் உனக்கு உற்ற நண்பனாக ஆகிவிடுவான். அப்ப ஒருவர் நமக்கு நன்மை செய்தால்தான் நன்மை செய்வது என்று அல்ல. அதுபோன்றுதான் மாமியாமார்களும் சரி, தான் மருமக தன்னை கவனிச்சாதான் அவளை கவனிக்கணும், அவள்கிட்ட சிரிக்கணும் என்பது கிடையாது. அவளுடைய குணம் மாறி இருந்தாலும் உனது மகளாக அவளை நினைத்து, நீ பெற்றெடுத்த மகளும் அப்படித்தானே ஒரு வீட்டுக்கு செல்லும் போது அந்த வீட்டினுடைய தலைவி, வீட்டினுடைய அந்த தாய் தனது மகளை அப்படி நடத்தினால் உனது மனம் எப்படி வேதனைப்படும்? நான் முன்னாடி இப்படி சொன்னேன்னா இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. உன்னுடைய மகளை இன்னொரு வீட்டில் உள்ள தாய் முரட்டுத்தனமாக, கேவலமாக, இழிவாக, மனித உரிமை இல்லாமல் நடத்தினால் உன் மனம் எப்படி வேதனைப்படும் என்பதை நினைத்து பார்த்து அந்த மகளோடு அவள் மருமகளாக இருந்தாலும் அவளை மகளுடைய ஸ்தானத்திலே வைத்து பார்க்கும்போது அந்த உறவு முறைகள் மிகவும் சுமூகமாக சரியானதாக மாறிவிடும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த விஷயமே அல்ஹம்துலில்லாஹ் போதுமானதாக இருக்கும். அல்லாஹ் இதிலே உங்களுக்கு எனக்கும் பரக்கத்து செய்ய வேண்டும். இந்த உறவுகளை சேர்த்து வாழ்வதென்பது உறவுகளை முறித்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நாம் தேடி சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டே இருப்பது, அவர்களோடு அன்பான முறையிலே நடந்து கொண்டே இருப்பது, அவர்கள் நமக்கு கொடுக்கவில்லை என்றாலும் கூட நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பது, செய்து கொண்டே இருப்பது, இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய உறவு முறையை பேணுதல். மாறாக அவர் செய்தால்தான் நான் செய்வேன் என்று போட்டி போடுகிற மனப்பான்மை இருக்கிறதே, இது உறவுகளை சேர்த்து வாழ்வதல்ல, இது பிரதி உபகாரம் செய்வது. அது ஒரு நன்மையாக இருந்தாலும் கூட, ஆனால் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட உயர்வான ஒரு நன்மை என்னவென்று சொன்னால், முந்திக்கொண்டு நாம் உறவுகளை சேர்ப்பது. அவர்கள் நம்மை முறித்தாலும் அவர்களோடு அன்பான முறையிலே, அழகிய முறையிலே நடப்பது. உள்ளத்தில் வரக்கூடிய கஞ்சத்தனம், கருமித்தனம், பயம், இவையெல்லாம் ஷைத்தான் போடக்கூடிய தன்மைகள், ஷைத்தானுக்கு பிடித்தமான தன்மைகள். அப்படி அல்ல. அல்லாஹு தஆலா நான் உறவுகளுக்கு செலவு செய்தால், உறவுகளுக்கு கொடுத்தால், அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொண்டால் அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய்வான் என்ற நம்பிக்கையை கொண்டு வாருங்கள். அதுதான் வாழ்க்கையிலே உண்மையானது, யதார்த்தமானது, நிஜமானது. நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய பரக்கத்தை இம்மை மறுமையிலும் கொடுப்பான். யார் உறவுகளை முறித்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய தண்டனையை உலகத்திலேயே அல்லாஹ் தீவிரப்படுத்தி விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் உலகத்திலேயே அவர்களை தனது ரஹமத்திலிருந்து தூரமாக்கி விடுகிறான், மறுமையிலும் ரஹமத்திலிருந்து தூரமாக்கி விடுகிறான். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹுவால் அருளப்பட்ட சமுதாயமாக நாம் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நமது சமுதாயத்திலே உறவுகள் சேர்க்கப்பட வேண்டும், அவர்கள் மீது கருணை காட்டப்பட வேண்டும், அவர்கள் மீது அன்பும் பரிவும் காட்டப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு முஸ்லிம் எப்பொழுதெல்லாம் விருந்து கொடுப்பது சுன்னத்தானது என்பதாக. அதாவது இந்த விருந்து என்பது ஒரு அடிப்படையை அல்ல, எப்போதெல்லாம் உங்களுக்கு நேரமும் வசதியும் வாய்ப்பும் கிடைக்குமோ அப்போதெல்லாம் உங்களது உறவுகளை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அழைக்கலாம். குறிப்பாக வலிமாவுடைய விருந்தாக இருக்குமேனால் தனது உறவினர்கள் தனக்கு அருகாமையில் இருந்தால் கண்டிப்பாக அவர்களையும் அழைப்பது மிக ஏற்றமானது. அதுபோன்ற அகீகா, அதாவது தன்னுடைய மகனோ மகளோ பிறக்கும்போது ஒரு வாரத்தில் 7வது நாளிலே அல்லது 14வது நாளிலே அல்லது 21வது நாளிலே ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடும், பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடு, அப்படி முடியவில்லை என்றால் ஆண் பிள்ளைக்கும் 1 ஆடு கொடுக்கலாம். இப்படி அகீகாவுடைய அந்த விருந்து வைக்கும் போதும் உறவினர்களை கொடுப்பது மிக ஏற்றமானது. இன்னொரு ஹதீஸினுடைய கருத்தின் அடிப்படையிலே ஏதாவது புதிய வீடு கட்டி நீங்கள் குடியேறினால்
அப்போதும் விருந்தினர் அதாவது உறவுகளை அழைக்கலாம், அவர்களுக்கு விருந்து கொடுக்கலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆக குறிப்பாக விசேஷம் என்று பார்த்தால் இந்த 3 செய்திகளை நாம் ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். வலிமாவுடைய விருந்து, அகீகாவுடைய விருந்து, அதுபோன்று தான் ஒரு புதிய வீடு கட்டினாள். இதை தவிர உங்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது உறவுகளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை விருந்துகளும் ஒரு நன்மையாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த அமலாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இப்போ நிறைய பேர் பிதஅத்தான விருந்து தான் செய்கிறாங்க. எப்படி? பிள்ளைக்கு காது குத்துறதுக்கு விருந்து, சுன்னத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு விருந்து, அப்புறம் வருஷம் வருஷம் பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஒரு விருந்து, இந்த மாதிரி அதாவது பிதஅத்தான விருந்துகளைத்தான் அதிகம் செய்கிறார்கள். இந்த மாதிரி பிதஅத்தான விருந்துகளுக்கு அழைத்தாலும் செல்லக்கூடாது. அவர்களிடத்தில் கண்ணியமான முறையில் சொல்லிடணும், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வேறு ஒரு நேரத்தில் வர்றோம், இந்த மாதிரி பிதஅத்தான விருந்துகளுக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று தெளிவாக அழகிய முறையிலே அவர்களிடத்திலே சொல்லிவிட வேண்டும்.